சபை தலைவர் அவர்களே, சமய சான்றோர்களே, வந்திருக்கும் எமது உடன்பிறப்புகளே, எல்லோருக்கும் வணக்கம். சுகமில்லாத ஒரு நிலையிலே உங்கள் முன்னிலையில் நிற்கின்றேன். என்றாலும் வர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் என்னை வரவேற்றுள்ளது. இடைத்தலைமையில் இணைந்தமை இன்பத்தை தருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் சகலரின் ஒத்துழைப்பும் வேண்டும். ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் அவசியம். தனிமனித தலைமைத்துவம் தவறானது என்ற கருத்துக்களை எல்லாம் எமது இணைத்தலைமை எடுத்து காட்டுகின்றது. சகல மட்டங்களிலும் கருத்து பரிமாற்றம் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றது எமது இணைத்தலைமை. இலங்கை தமிழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் உதயமாகியுள்ளது. எமது முயற்சிகளில் நாம் எவரையும் புறக்கணிக்கவில்லை, புறம் வைக்கவில்லை. ஆனால் கட்சி அரசியல் என்ற குறுகிய எல்லையை கடந்து தமிழ் மக்களின் நலன் பற்றி சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கின்றோம் என்ற பேருண்மையை உணர்ந்தவர்கள் தான் இன்று இங்கு வருகை தந்துள்ளீர்கள் என்று நம்புகின்றேன். என்னை பற்றி கூற வேண்டிய ஒரு அவசியம் உண்டு, அல்லது எனது பதவி பற்றி கூற வேண்டிய அவசியம் உண்டு. வடமாகாண முதலமைச்சர் மாகாண நிர்வாக எல்லையை தாண்டி தனது வரையறைக்கு அப்பால் செல்கின்றார் என்ற குற்றச்சாட்டு என் மீது சுமத்தப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் என் வரையறை தாண்டவில்லை என்பதுதான் எனது வாதம். 2013ஆம் ஆண்டு தேர்தலில் நின்றபோது எனக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபன ஆவணம் தரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதன் அடிப்படையில் தான் நான் செயல்பட்டு வருகின்றேன். அதில் நான் நிர்வாகம் தொடர்பாக மட்டுமே செயலாற்ற வேண்டும் என்று எங்குமே குறிப்பிடப்படவில்லை. மாறாக தமிழ் மக்களின் சகலமட்ட கருத்துக்களுமே அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே தமிழரின் சகலமட்ட நலன் கருதி நடவடிக்கை எடுப்பது எனது கடப்பாடு என்று எண்ணுகின்றேன். வடகிழக்கு மக்களுக்கென தற்போது இருக்கும் நிர்வாக அலகுகள் மாகாண சபைகள் தான். ஆனால் எங்கள் மக்களின் வருங்காலத்தை பாதிக்கும் சகல விடயங்களும் எங்கள் கரிசனைக்கு எடுக்கப்படும். 13வது திருத்தச் சட்டம் வர முன்னர் இருந்த காலகட்டத்தை நாங்கள் சற்று நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது மாகாணங்கள் மத்தியால் தான் நிர்வகிக்கப்பட்டு வந்தன. எனினும் போதுமானதாக அமையாவிடினும் பொதுவான ஒரு பிரிவின் ஏற்பாடுகளின் ஊடாக இலங்கை மக்களிடையே சமத்துவத்தையும் நல்லாட்சியையும் உறுதிப்படுத்தும் விதத்தில் ஆங்கிலேயர்களால் எமக்கு தரப்பட்ட அன்றைய அரசியல் யாப்பு அமைந்திருந்தது. அந்த யாப்பின் பிரிவு 29 ஆனது சமய சார்பற்ற மனிதநேயம், மனித உரிமையோடு கூடிய பொதுவான ஒரு அரசியல் சூழ்நிலையை உறுதி செய்தது. அப்படி இருந்தும் 1956 அப்பிரிவுக்கு முரணான விதத்தில் சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை எதிர்த்து என் நண்பர் கோடீஸ்வரன் அவர்கள் பதிந்த வழக்கு சிங்களம் மட்டும் சட்டம் பிரிவு 29க்கு முரணானதா என்பதை ஆராயாமல் அரச ஊழியர் ஒருவர் அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு பதிய முடியுமா என்பதை ஆராய்ந்தது. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதன் பின்னர் அப்போது நடைமுறையில் இருந்த இங்கிலாந்து நாட்டு கோமரை கழகத்திற்கு சென்ற போது இலங்கை மன்றங்கள் சிங்களம் மட்டும் சட்டம் பிரிவு 29க்கு முரணானதா என்பதை ஆராய வேண்டும் என்று பணித்தது. இவ்வழக்கை இழுத்தடித்து பிரிவு 29ஐ நீக்கி 1972ஆம் ஆண்டின் சமய சார்பான புதிய குடியரசு அரசியல் யாப்பு நாங்கள் அப்போதெல்லாம் கனவான் என்று மதித்த டாக்டர் கல்விநாடி சில்வா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. தமிழ் மக்களின் கரிசனைகளை கருத்துக்கெடுக்காமல் குடியரசு அரசியல் யாப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. பிரிவு 29இன் தடைகளும் தரப்படுத்தலும் என்ற வழிமுறை கூடாக அரசு அதிகார துஷ்பிரயோகங்களை தடை செய்யாத அரசியல் யாப்பாகவே 1972ஆம் ஆண்டின் குடியரசு யாப்பு அமைந்திருந்தது. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கிறது.
அந்த காலகட்டத்திலேயே அரசாங்கத்தின் பல நடவடிக்கைகள் தமிழ் மக்களை விசனப்படுத்தி வைத்தது. உயர்கல்வியில் தரப்படுத்தல், மாவட்டத்திற்குள் இருக்கும் மக்களுக்கு முன்னுரிமை வழங்காமல் தெற்கில் இருந்து கொண்டு வந்து சிங்கள மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்றி இனப்பரம்பலை மாற்றி அமைத்தவை போன்ற பல நடவடிக்கைகள் அக்காலகட்டத்தில் நடைபெற்றன. சோல்பரி என்ற ஆங்கிலேயரின் 1948ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு சமத்துவத்தை ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுத்தது. சமத்துவத்திற்கு எதிராக 1972ஆம் ஆண்டின் குடியரசு அரசியல் யாப்பு அமைந்தது. பௌத்தத்திற்கு முதலிடம், சிங்களத்திற்கு முதலிடம் என்று பல வழிகளில் இனங்களிடையேயான சமத்துவம் பேணப்படாது விடப்பட்டது. அப்பேற்பட்ட நடவடிக்கைகளின் பரிணாம வளர்ச்சியாகவே வன்முறையும் தீவிர சிந்தனைகளும் தலை தூக்கின. அஹிம்சை வழிகளில் அந்த நாட்களில் குரல் கொடுத்த எமது அரசியல் தலைவர்கள் இளைஞர்களின் ஹிம்சைவாதத்திற்கு இடம் கொடுக்க வேண்டி வந்தது. 1974ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பொதுநலவாய நாடுகளின் கருத்தரங்கத்தில் தந்தை செல்வா அவர்கள் தமது கருத்தாவணத்தை பல்நாட்டு தலைவர்கள் மத்தியில் கையளிக்கும் போது தமிழர்கள் அப்போது முகம் கொடுத்த பல பிரச்சனைகள் பற்றி பேசினார். சரித்திர ரீதியாக தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்பதை முதலில் கூறி, சுதந்திரம் கிடைத்த பின்னர் தமது பாராளுமன்ற பெரும்பான்மையை பாவித்து சிங்கள அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் சிங்கள மக்களுக்கு பக்கச்சார்பாகவும் நடந்து வந்ததை எடுத்து காட்டினார். தமிழ் மக்கள் தமக்கு நேர்ந்த கதியை எதிர்த்ததும் அவர்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறைகளையும் வன் செயல்களையும் எடுத்து கூறி தமிழர்கள் இனி தனித்து வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார்களா என்ற கேள்வியை எழுப்பினார். அத்துடன் சிங்கள தலைவர்களுடன் செய்யப்பட்ட பல உடன்படிக்கைகள் சிங்கள தலைவர்களால் கிழித்தறியப்பட்டமை உங்கள் யாவருக்கும் தெரிந்ததே. சமத்துவம் போய் பக்கச்சார்பான நடவடிக்கைகளே அக்காலகட்டத்தில் தலை தூக்கி நின்றன. 1983ஆம் ஆண்டின் இளங்கலவரம் மக்கள் பலரை பிற நாடுகளுக்கு செல்ல வைத்தது. முன்னர் கல்விக்காக சென்ற மக்கள் இதன் பின் கலவரத்தின் நிமித்தம், வன்முறையின் நிமித்தம், போர்ச்சூழல் காரணமாக தமது உயிர்களை பாதுகாப்பதற்காகவும் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள் கடல் கடந்து வெளிநாடுகளில் தஞ்சம் புகவும் நிர்பந்திக்கப்பட்டார்கள். இப்பொழுது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையில் முன்னர் நாம் இருந்த நிலைக்குத்தான் இப்பொழுது திரும்பவும் சென்றுள்ளோம். அதற்கிடையில் 1987ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையின் பேரில் 11வது திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஒற்றை ஆட்சியின் கீழ் அதிகார பரவலாக்கம் முழுமையாக நடைபெற முடியாது. இங்கு பல சட்டத்தரணிகள் இருக்கின்றீர்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அதிகார மையப்படுத்தலை வேண்டுமானால் தவிர்க்கலாம். அதிகார பரவலாக்கம் கிடைக்க வேண்டுமானால் அரசியல் யாப்பு மாற்றப்பட வேண்டும். இதை உணர்ந்தே 1995இல் சந்திரிகா அம்மையாரின் காலத்தில் ஒரு அரசியல் யாப்பு வரைவு பிரதேசங்களின் கூட்டிணைப்பு என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்டது. எதிர்த்தரப்பினர் அதனை எதிர்த்து நடைமுறைப்படுத்த விடவில்லை. 13வது திருத்தச் சட்டம் பற்றிய அதன் குறைபாடுகள் 1987ஆம் ஆண்டில் தமிழ் தலைவர்களால் அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். இந்திய அரச அலகுகளுக்கு கிடைக்கும் அதிகாரங்களிலும் குறைந்த அதிகாரமே எமக்கு தரப்பட்டது என்பது இந்திய பிரதமருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்களுடைய பேச்சின் போது அதற்கு ஈடாக தருவதாகத்தான் பேசிக்கொண்டார்கள். எமக்கென தயாரித்த மாகாண சபைகள் மற்றைய 7 மாகாணங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனால் எமக்கு தர வேண்டிய அதிகார பரவலாக்கம் பிறழ்வுக்கு இலக்காகியது. அதன் பின் 1992ஆம் ஆண்டின் 58வது சட்டத்தினால் அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் மாகாண சபைகளின் மேற்பார்வையின் கீழிருந்து மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். மேலும் பல்வேறு அதிகார சபைகள், மகவலி அத்தாரிட்டி போன்ற அதிகார சபைகள் மாகாண சபை வரையறைகளை, அவற்றின் எல்லைகளை புறக்கணித்து மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் மாகாண சபைக்குள் ஊடுருவ வழிவகுத்தன. இவ்வாறு அதிகாரம் குறைந்த மாகாண சபைகள் மேலும் அதிகார குறைப்புகளுக்கு ஆளாக்கப்பட்டன.
சாட்சிகள் இல்லாது நடத்திய கொடூர போர் வித்தவுட் விட்னஸஸ் முடிந்த பின் இராணுவ உள்ளீடுகளால் எமது வாழ்க்கை சீரழிந்து வருகின்றது. தருவோம் தருவோம் என்று கூறிவிட்டு சொற்ப அற்ப உரித்துக்களையும் அண்மை காலங்களில் மத்திய அரசாங்கம் பறித்தெடுக்கும் நிலை தற்பொழுது எழுந்துள்ளது. கிராம ராஜ்யம் என்ற கருத்தாவணம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண சபையின் உரித்துக்களை கட்டுப்படுத்தி மத்தியின் அதிகாரத்தை மாகாணத்தில் நிலைநாட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழ் சமூகத்தின் அறிஞர் பெருமக்களிடையே ஒருவித சலனம் ஏற்பட்டுள்ளது. அறிஞர் மட்டுமல்ல, அடிமட்ட மக்களிடையேயும் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கலை கலாச்சார பொருளாதார ரீதியாகவும் பல கேள்விகள் எழுந்துள்ளன. நாங்கள் எங்கே போகின்றோம்? எமது பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றோம்? அரசியல் ரீதியாக நாம் வைக்கும் திட்டம் என்ன? புலம்பெயர் மக்களின் பங்களிப்பு என்ன? எவ்வாறான செயற்திட்டங்களை நாங்கள் உடனே உருவாக்க வேண்டும்? போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் எத்தகைய வேலை திட்டங்களை வைத்திருக்கின்றோம்? நாம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கும் போது அரசாங்கம் பிரதேசங்களுள் பெரும்பான்மை மக்களை ஊடுருவ வைத்து வருகின்றது. அதற்கு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? போதைப் பொருள் பாவனை பரவி வருகின்றது. அதை வேண்டுமென்றே யாராவது அறிமுகப்படுத்தி பரப்பி வருகின்றார்களா? சமூக கலாச்சார புரட்சிகள் நடைபெறுகின்றனவா? போலீசாரினால் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமைக்கு காரணம் என்ன என்ற பல கேள்விகளுக்கும் விடை காண வேண்டியுள்ளது. ஜெனீவா தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்பட காலகட்டங்கள் தரப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றை எமக்கு சார்பான முறையில் வழிநடத்த நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? எமது அரசியல் கைதிகளை விடுவிக்க நாம் எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் என்ன? காணிகளை இராணுவத்தினரிடமிருந்து மீட்க என்ன செய்ய வேண்டும்? பதியப்பட்ட 2000க்கும் மேலான வழக்குகள் ஏன் கிடப்பில் கிடக்கின்றன? 2000 வழக்குகள் சுமார் 2007 பதியப்பட்டன என்று நம்புகின்றேன். இன்னமும் இருக்கின்றன. எதுவுமே நடத்தப்படவில்லை. அவற்றை எவ்வாறு நடாத்தி முடித்து நன்மை பெறலாம்? நாம் எந்த அரசியல் கட்சியுடனும் அரசியல் பிரமுகர்களுடனும் முரண்பட விரும்பவில்லை. ஆனால் எமது சோம்பலும் அக்கறையின்மையும் எம்மை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுமோ என்று அஞ்ச வேண்டியுள்ளது. அதைத்தான் டாக்டர் லக்ஷ்மண் அவர்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒருவருடைய பேச்சில் அவர் குறிப்பிட்ட விடயத்தில் அதனால் தான் ஆய்ந்தெடுத்து ஆனவற்றை செய்ய அறிஞர்கள் அன்பர்கள் பலரை ஒன்று சேர்த்து அவர்களின் கருத்துக்களை அறிய விளைந்துள்ளோம். அரசியல் தீர்வும் யாப்பின் திருத்தமும் சல்லிக்காசொன்றின் இரு பக்கங்கள் போன்றன. அரசியல் யாப்பு திருத்தம் பற்றி கொழும்பில் பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் என்ன நடக்கின்றது என்பது நமக்கு தெரியவில்லை. அரசியல் தீர்வுகள் பற்றி அண்டை நாடுகளில் எம்மவரால் அலசி ஆராயப்படுகின்றது. ஆனால் எம்முடன் கலந்து ஆலோசிப்பது இல்லை. இவை நல்லதுக்கல்ல. எமது ஒட்டுமொத்த சமூகமும் போரிடுவரின் பாற்பட்ட நடவடிக்கைகளால் பாதிக்கப்படக்கூடாது. கரவாக பேசி கதைத்து 67 வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிடலாம் என்று எண்ணுவது மடமை. தீர்வின் அடிப்படைகள் வெளிக்கொண்டு வந்ததும் இரு சமூகங்களும் அதற்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஆகவே ஆரம்பத்தில் இருந்தே போதுமான வெளிப்படைத்தன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவை யாவற்றையும் மனதில் வைத்துத்தான் இந்த தமிழ் மக்கள் பேரவையை நிறுவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று நம்புகின்றேன். நாம் ஒன்றை புரிந்து வைத்திருக்கின்றோம். தமிழ் மக்களின் பிரச்சனைக்கான தீர்வு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை, அவர்களின் வாழ்வியலுக்கான உரிமைகளை, சுய நிர்ணயத்தின் பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதற்காக மக்களின் கருத்து பரிமாற்றங்கள் இன்றியமையாதன. அவ்வாறான மக்கள் கருத்து பரிமாற்றத்துக்கு களம் அமைப்பதற்காகவே இப்பேரவை உண்டாக்கப்பட்டுள்ளது. கட்சி அரசியல் என்ற எல்லை கடந்து ஒட்டுமொத்த தமிழினத்தின் பிரதிபலிப்பை நிர்ணயம் செய்யக்கூடிய விதத்திலேயே இந்த பேரவை நிறுவப்பட்டுள்ளது. இப்பேரவைக்கு அரசியல் நோக்கங்களோ இனத்துவ வக்கிரங்களோ பழி தீர்க்கும் எண்ணங்களோ அறவே இல்லை. அவ்வாறு அறிந்ததன் பின்னர் தான் இங்கு வர சம்மதித்தேன். தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மக்களின் இன பிரச்சனைக்கான தீர்வு என்ற எல்லைகளுடன் மட்டும் தனது பணியை மட்டுப்படுத்தாமல்
தமிழ் மக்களின் கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாத்தல், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட சமூக மேம்பாட்டில் கரிசனை கொள்ளுதல், எங்கள் பொருளாதாரத்தை வள பயன்பாடுகளை உச்சமாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் என்று நம்புகின்றேன். இந்த பூர்வாங்க கூட்டத்தில் ஆரம்ப கட்ட வேலைகள் பூர்த்தியாக ஆக்கப்பட உள்ளன. மக்களோடு மக்களாக நாங்கள் மனம் திறந்து பேசும் அடுத்த கட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறி எனது துணைத் தலைவர் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.